இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கிற நோ ஆயில், நோ சுகர், நோ ரிஃபைன் ஃப்ளார் பனானா பிரெட் ஒரு கில்ட் ஃப்ரீ ஸ்நாக்ஸ் ஆர் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏற்ற சூப்பர் ரெசிபிங்க. ஒரு முறை செஞ்சேன், என் பையனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. இப்பெல்லாம் எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் அவனே செஞ்சுக்கிறான். ஸோ இன்னைக்கு அவன் செய்யறத தான் நான் வீடியோவா எடுத்திருக்கேன். So this is one of the healthiest breakfasts you could have. There's no oil, there's no sugar. In terms of the banana bread, it tastes great. It's definitely worth to try once, and I assure you, you'll love it. For me, I love this breakfast because you can prepare for it, and when you're in a rush, when you need to rush off somewhere, you can easily just eat a few slices, and you're ready to start your day. Thank you, Shiva. ஸோ Thank you. இன்னைக்கு நோ ஆயில், நோ சுகர், நோ ரிஃபைன் ஃப்ளார் பனானா பிரெட் எப்படி பண்ணலான்னு பார்ப்போமா? இதுக்கு இன்னைக்கு 3/4 கப்பு ஓட்ஸ், 1/4 கப்பு கிரவுண்ட் ஆல்மண்ட் ஃப்ளார் எடுத்திருக்கான். உங்கள்கிட்ட ஆல்மண்ட் ஃப்ளார் இல்லைன்னா பரவாயில்ல. 1 கப்பு ஓட்ஸ், ரோல்டு ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. கஞ்சி பண்ற ஓட்ஸ் கிடையாதுங்க. இது நல்ல பெருசு பெருசா இருக்கும். ரோல்டு ஓட்ஸ்ன்னு அதை எடுத்துக்கோங்க. 2 பெரிய சைஸ் பனானா, 2 எக். இப்போ இந்த ஓட்ஸை ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா ஃபைன் பவுடரா பண்ணிடலாம். இப்போ ஒரு பவுல்ல அரைச்ச ஓட்ஸும் ஆல்மண்ட் ஃப்ளாரும் சேர்த்துக்கோங்க. இப்போ அதே மிக்ஸில இந்த பனானாவை சின்ன சின்னதா செஞ்சு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் தேவைப்படும் தோணுச்சுன்னா எய்தர் ட்ரை கிரேப்ஸோ இல்ல டேட்ஸோ கொஞ்சம் ஊற வச்சு ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சு இந்த பனானாவோட சேர்த்து அரைச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் கொஞ்சம் ஜாஸ்தி கிடைக்கும். இதை இப்போ நல்ல ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சிட்டோம். இப்போ இந்த அரைச்ச பனானாலேயே 2 எக்கையும் உடைச்சு ஊத்திருங்க. ஃப்ளேவருக்கு கொஞ்சமா வெனிலா எசன்ஸோ இல்ல உங்களுக்கு என்ன எசன்ஸ் பிடிக்குதோ அது சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த எக் சேர்த்து நல்லா இதை அடிச்சிடலாம். இப்போ இந்த ஓட்ஸ்ல வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கணும். இதுல ஒரு டீஸ்பூனுக்கு சின்னமன் பவுடர் சேர்த்துக்கோங்க. நல்லா இருக்கும் ஃப்ளேவரு. சின்னமன் பவுடர் இல்லைன்னா ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஓட்ஸ்ல அரைச்ச இந்த பனானா அண்ட் எக் மிக்ஸை வந்துட்டு ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு லோஃப் டின் இருந்தா எடுத்துக்கோங்க. இதுல நல்லா பட்டர் அப்ளை பண்ணிட்டு ஒரு கிரீஸ் ப்ரூஃப் பேப்பரும் போட்டுடலாம். இப்போ இந்த பனானா அண்ட் ஓட்ஸ் மிக்ஸை வந்துட்டு இந்த டின்ல வந்துட்டு ஊத்திருங்க. இப்படி ஊத்துறப்பவே நீங்க வந்துட்டு வால்நட்டும் ட்ரை கிரேப்ஸும் சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்க சாப்பிட்றப்போ நடுவுல கிடைக்கும். இன்னைக்கு என்னுடைய பையன் டாப்பிங்ஸ்ல வந்துட்டு வால்நட், கிரான்பெரி, ட்ரை கிரேப்ஸ், கேஷ்யூநட் எல்லாம் சேர்த்திருக்கான். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க டாப்பிங்ல சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்கு மேல டெக்கரேஷனுக்கு வந்துட்டு ஓட்ஸ் லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு அந்த ஓட்ஸை வந்துட்டு நீங்க தூவிக்கலாம். இதுக்கு மேல ஃப்ளேவருக்கு இந்த சின்னமன் பவுடரை கொஞ்சம் ட்ரிசில் பண்ணிப்போம். இப்போ இது அவன்ல ஒரு 170 டிகிரி செல்சியஸ்ல ஒரு 25ல 28 நிமிஷம் வரைக்கும் விடலாம். அவன் இல்லாதவங்க நம்ம வந்துட்டு அந்த குக்கர்ல கூட பண்ணிக்கலாம். ஒரு 30 மினிட்ஸ் ஆகும் குக்கர்ல பண்ணினா. ஒரு சூப்பரான பனானா பிரெட் ரெடி. கில்ட் ஃப்ரீயா ஒரு ஸ்நாக்ஸுக்கோ ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ தாராளமா சாப்பிடலாம். நீங்களும் கண்டிப்பா செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் போடுங்க. இந்த பனானா பிரெட் இன்னொரு பேட்ச்ல பண்ணினது. நான் வாரத்துல 2 நாளாச்சும் பண்ணிடுறேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. 2 நாள் வரைக்கும் இதை வெளியில வச்சுக்கலாம். அதுக்கு மேல நீங்க வச்சுக்கணும்னா ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க. Thanks all for watching the video. Make sure you subscribe and like the video, and be sure to keep up to date with the new videos that my mom puts out. Thank you. Trust me and try it, friends. You'll definitely love it. Thank you for watching.